அவ்வளோதான். மாஸ்டர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு சொல்லலாம். வெல்கம் டு வில்லேஜ் கைமணம் சேனல். இன்னைக்கு டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலிஃபிளவர் வச்சு 60 போட போறோம். ஏன் போட போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம சமைச்ச எல்லா வீடியோவும் நான்வெஜ். ஒரு சப்ஸ்கிரைப் என்ன கேட்டாருன்னா நான் வெஜிடேரியன் தான்ப்பா எனக்காக வீடியோ போடுங்க உங்களை பேர் வீடியோ எல்லாம் பார்த்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டே இருந்தாரு. அவருக்காக தான் இந்த டிஷ் செய்ய போறோம். ஜம்முன்னு சமைக்கிறோம், ஜாம்னு ருசிக்கிறோம், பிடிக்கிறோம். இது ஒரு கை போட்டலாங்க. அடிக்கட்டா நல்லா நம்ம துண்டு கட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சின்ன புழு இருக்கும். அதை சாகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, ஒரு அரை வேக்காடை வந்துருச்சுங்க. எடுத்துட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஆஹா, நல்ல வழியாக இருக்கு. சில்லி போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. கார்ன் பவுடரு, கடலை மாவு போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தூள் உப்பு போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா வறுவலுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்போ தான் பிரிஞ்சு போகாது, நல்லா ஒட்டிக்கும். தண்ணி ஊற்றிடா. மிக்ஸ் பண்ணு.
உப்பு நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. சூப்பரான பதம். இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கிண்டு கிண்டு. போதும் ஈவனா. 30 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். தட்டுப்படி. மக்களே, வெஜிடேரியன் வந்து இவங்க வந்து வெஜ் ஸ்டைலில் ஏதாவது சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதால் சமைச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம். காலிஃப்ளவர் 65 பக்கோடா செஞ்சுருக்கோம். டேஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. காலிஃப்ளவர் சிக்கன் பக்கோடா மாதிரி செஞ்சு செம்மையாக வந்திருக்குங்க. பேருக்கு தான் இது வந்து காலிஃப்ளவர், ஆனால் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக தான் இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து வெஜிடேரியன் மக்களுக்காகவே செஞ்சுருக்கோம் ஸ்பெஷலாக. நீங்களும் செஞ்சு சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ளேவருக்கு ஆனியன் இருக்குது, ஃப்ளேவருக்கு லெமனும் இருக்குது. பசஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஃப்ளேவரே பக்கோடா தாங்க. சூப்பராக வந்திருக்குங்க. காலிஃப்ளவர் பக்கோடா
நம்ம நேயரின் விருப்பத்துக்கு ஏற்ப செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட். கறி மாதிரியா இருக்கு, ஆனா கறி இல்ல, வெஜிடேரியன். எல்லாருமே கறி கிரின்னு சொல்லி அடிச்சுப்போம். இப்போ கறியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காலிஃப்ளவர் மட்டும் தான் இருக்கு. அடிச்சு நவுத்துறானுங்க. அங்கே பாருங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக காலிச்சு, என் பக்கம் மட்டும் தான் இருக்கு. இது வந்து கேமராமேன் பங்கு. கேமராமேன் வந்து சாப்பிட்டு பாரு. அஜித் ஏதோ டைலாக் சொல்றது. எனக்கு என்ன டைலாக் ஐயா? அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுருங்க ஐயா. அதானே எல்லாரும் வில்லேஜ் கைமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.